ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தோசை மாவு இல்லை. ஆனால் தோசை சாப்பிட்ணும் போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அரிசி மாவும் இல்லை, கோதுமை இல்லை, மைதா இல்லை, என்ன செய்யுதுன்னு ரொம்ப பஞ்சு மாதிரி தோசையும் கொத்தமல்லி சட்னியும் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சிக்கலாம். சட்னிக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேன் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. வணக்கி விட்டுட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை இருந்தால் சூப்பராக இருக்கும், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழை ஒரே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தான் எடுத்துருக்கோம், அதுவே போதும் எனக்கு. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், இதுக்கு தேவையானது இவ்வளோதான். இதை வச்சு சூப்பராக இருக்கும். வேணா செஞ்சு பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ இதுக்கு தாளிப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டுடுங்க. போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லி சட்னி. இப்போ அதுக்கு தோசை ரெடி பண்ணலாமா? ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ரவை மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க. போட்டுட்டு அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு கம்மியாக, ஒரு 1/4 கப்புக்கும் 1/2 கப்புக்கும் கம்மியாக தயிர் எடுத்துருக்கேன். தயிர் அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு அந்த தயிரை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக சோட்டா மாவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதையும் ஒரு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஊற்றிடுங்க. ஒரு பேனில் ஊற்றிட்டு நல்லா தோசை பதத்துக்கு மாவை நல்லா ஓரளவு கெட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை சட்டி வச்சுக்கலாம். தோசை சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாவை ஊற்றிடலாம். கொஞ்சம் தப்பமாக இருக்கட்டும், ரொம்ப சன்னமாக ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் தப்பமாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே பஞ்சு போல் சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். வாவ், செம்மையாக இருக்கும். வேணால் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், அந்த லெவல். இப்போ கொஞ்சமாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், அழகாக வரும். தோசை திருப்புறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. ரவையும் தயிரும் இருந்தால் மட்டுமே போதும், டேஸ்டியான தோசை ரெடி. வேணும்னா நீங்கள் வெங்காய தோசை கூட போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நீங்கள் வேணும்னா வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் நீங்கள் மேலே தூவி ஆஃபாக, எனக்கு 1 சைடு தான் வேகணும் அப்படின்னாலும் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் தோசை. நீங்கள் இதுக்கு கொத்தமல்லி சட்னி அதுவும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது. வேணா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா, மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. வாவ், பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. சட்னி செஞ்சாச்சு, தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றது தான் வேலை. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.